தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மு.க. ஸ்டாலினை எதிர்த்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த கொலையில் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுக வழக்கறிஞர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். சிபிஐ விசாரணை தேவை என்று கூறப்படுகிறது. ஆனால் திமுக அதற்கு செவிசாய்க்கவில்லை. சிபிஐ விசாரணை நடத்தினால் திமுகவினர் பலர் இதில் சிக்குவார்கள் என்பதே காரணம். இதனால் திமுக அரசு மீது பகுஜன் சமாஜ் கட்சியினர் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் தலித் சமூகத்தினர் கடுங்கோபத்தில் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டவர் ஆம்ஸ்ட்ராங். தற்பொழுது அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை. சிபிஐ விசாரணை கோரியும் கூட சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு மறுக்கிறது. இந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட அந்த கொளத்தூர் தொகுதியில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங் மனைவியை ஸ்டாலினை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுமாறு வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.